அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 14ல் அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஒன்று பாருங்க, Zn+2HCl given என்ன கொடுக்கும் அப்படின்னா ZnCl2 ப்ளஸ் அடுத்து 3 ஆப்ஷன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தான் ஃபில் பண்ணணும். இதற்கான விடை என்ன வரும்னா H2 என்னன்னு சொல்லுவோம், நீர். ஓகேவா? 2 பாருங்க, ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம், ஆரஞ்சில் உள்ள அமிலம் என்ன அமிலம்? அஸ்கார்பிக் அமிலம். விடை என்ன வரும்? ஆக்சாலிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் கொடுத்துருக்காங்கம்மா. விடை அஸ்கார்பிக் அமிலம். அடுத்து பாருங்க, தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள். பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கும் அமிலம் என்ன அமிலம்? கனிம அமிலம். ஓகேவா? அடுத்து, அமிலமானது நீல லிட்மஸ் தாளை டேஸாக மாற்றும். இதற்கான விடை சிவப்பு. அடுத்து, உலோக கார்பனேட்டுகள் உலோக பைகார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஸை வெளியேற்றுகின்றன. இதற்கான விடை CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து, நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் என்ன நிறம்? நீலம். இதான் விடை. அடுத்து, சுருக்கமாக விடையளி. சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியாத 2 உலோகங்களை கூறுகின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 167 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை. விடை CuAgCr. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து, இரண்டாவது, அமிலங்களின் பயன்கள் 4 எழுதவும். இதற்கான விடை பக்க எண் 165 166 இருக்கு. பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்க, அமிலங்களின் பயன்கள் இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க, 1 2 3 4 5, அடுத்த பக்கத்தில் 6 7, மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது 4 தான் கேட்டிருக்காங்க. நான் இதில் 4 எழுதுனா போதும். 4 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க விடை இங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது. சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்கும் பயன்படுகிறது. அடுத்த பக்கத்தில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இது கொடுத்துருக்கேன். கார்பானிக் அமிலம் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது. டார்டாரிக் அமிலமானது ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருட்களாகும். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த 4 பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், விவசாயத்தில் மண்ணின் pH மிக முக்கியமானது. சிட்ரஸ் பழங்கள், அரிசி மற்றும் கரும்பு விளைய தேவைப்படும் மண்ணின் தன்மையை எழுதவும். இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதற்கான விடை சிட்ரஸ் பழங்களுக்கு காரத்தன்மையுடைய மண்ணும், அரிசிக்கு அமிலத்தன்மையுடைய மண்ணும் மற்றும் கரும்பிற்கு நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணும் தேவைப்படுகிறது. இதை விடையை எழுதிக்கலாம். அதாவது இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சிட்ரஸ் பழங்கள்லாம் காரத்தன்மையுடைய மண், அரிசி அமிலத்தன்மையுடைய மண், கரும்பு நடுநிலைத்தன்மையுடைய மண். இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அடுத்து 4வது கேள்வி, அமிலமலை எப்பொழுது ஏற்படும்னு இருக்குது. இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்கேன். இதை அப்படி எழுதிக்கிங்க. வளிமண்டல வாயுவானது கந்தகம் மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் மாசு அடையும். ஓகேவா? இங்கே இருக்குது பாருங்கள். மாசு அடையும் பொழுது அவை நீரில் கரைந்து நீரின் pH மதிப்பை 7க்கும் குறைவாக மாற்றிவிடுகின்றன. pH மதிப்பு 7ஐ விட குறையும் போது அது அமிலமலை எனப்படுகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் விடை எழுதிக்கலாம். இந்த விடை சரிதான். இயற்கை நிகழ்வுகள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றில் கலந்துள்ள கந்தக ஆக்சைடுகள் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மழைநீரில் கலந்து அமிலமாக மாறுகிறது. இவ்வாறு மாசுபாட்டின் காரணமாக அமிலமலை ஏற்படுகிறது. இந்த விடை எழுதினாலும் சரிதான். ஓகேவா? நீங்கள் எந்த 2 விடையும் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகே. அடுத்து பாருங்க, பாரிசாந்தின் பயன்களை கூறு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 170 இருக்கு. பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்க, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது. சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, A மற்றும் B என 2 அமிலங்கள் உன்னிடம் கொடுக்கப்படுகின்றன. A நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 1 ஹைட்ரஜன் அயனியும் B 2 ஹைட்ரஜன் அயனிகளையும் தருகின்றன. A மற்றும் B-ஐ கண்டுபிடி. வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எதுன்னு இருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். A மற்றும் B-ஐ கண்டுபிடிக்க A HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், B H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம் மற்றும் கந்தக அமிலம். வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எதுனா H2SO4, அதாவது சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ராஜ திராவகம்
வரையறுன்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 166 இருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதற்கான விடை இங்கே இருக்குது. ராஜ திராவகம் என்பது 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவையாகும். இதன் மோலார் விகிதம் 3:1. இது 7வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, 8வது கேள்வி தவறை திருத்தி எழுதவும்னு இருக்குது. சலவை சோடா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் என்பது துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. இதை வந்து நம்ம தவறாக இருக்கிறது வந்து சலவை சோடா, அதுக்கு பதிலாக என்ன வரும்னு பார்த்தா அது மாதிரி கால்சியம் சல்பேட் இருக்குது. இதற்கான விடையை பார்க்கலாமா? இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். சமையல் சோடா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது. இந்த இடத்துல சலவை சோடாக்கு பதிலாக சமையல் சோடான்னு எழுதிக்கிங்க. ஓகேவா? அடுத்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், அதுக்கு பதிலாக கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஓகே, இதான் இதற்கான விடை. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்பது துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. ஓகே, அடுத்து பாருங்க, நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன? உதாரணம் கொடுன்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன். புக்கில் இருக்குமா? அது வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக எழுதலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அமிலமும் காரமும் வினைப்பட்டு உப்பையும் நீரையும் தரும் வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும்னு போட்டு எடுத்துக்காட்டு போட்டுக்குங்க. HCl + NaOH given NaCl + H2O. அதாவது அமிலம் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் கொடுக்கறது தான் நடுநிலையாக்கல் வினை. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கலாம் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவாக விடையலில் நீரற்ற மற்றும் நீரேறிய உப்பை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 169 இருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்க, முதல்ல வந்து நீரற்ற உப்புன்னு இருக்கா இல்லையா, அது தலைப்பு போட்டுக்கு நீரற்ற உப்புன்னு போட்டுட்டு அது கீழே படிக நீரற்ற உப்புகள் நீரேற்ற மற்ற உப்புகள் எனப்படும். முதல் பாயிண்ட்டு. இவை தூளாக காணப்படும். இது 2வது பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க. அடுத்து வந்து நீரேறிய உப்புன்னு தலைப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. பல உப்புகள் இதில் இருந்து அப்படியே 1 by 1 இங்கே எனப்படும் அப்படிங்கிறது இந்த 4 வரிகள் கூட எழுதிக்கலாம். இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே CuSO4 5H2O இது வரல எழுதிக்கிங்க. ஓகேவா? நீரேறிய உப்புன்னு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே இந்த அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கிங்க. இது வரலாம். ஓகேவா? இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது, அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனையை விவரி. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 168 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சோதனைகள் தலைப்பு இருக்கும். அது கீழே அப்படி எழுதிக்கலாம். லிட்மஸ் தாளுடன் சோதனைன்னு போட்டு இந்த 2 வரிகள் எழுதிக்கலாம். அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். இதை எழுதிக்கிங்க. அடுத்து வந்து நிறங்காட்டி ஃபினாப்தலினுடன் சோதனை அப்படின்னு எழுதிட்டு அமிலத்தில் பினாப்தலின் நிறமற்றது, காரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும்னு எழுதிக்கலாம். அடுத்து நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சுடன் சோதனைன்னு போட்டுக்கோங்க. அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும், காரத்தில் மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். இந்த படங்கள் வரைகிறதுனால கூட நீங்கள் வரைஞ்சி அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த பீக்கர் வரைஞ்சிட்டு இந்த கலர் மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன நீல லிட்மஸ் தாள், இது வந்து சிவப்பு லிட்மஸ் தாள். இது கூட தேவையில்லை, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கங்க. ஓகேவா? இதில் நிறங்காட்டி என்ன, நிறங்காட்டி இதை அட்டவணை போட்டு இதை எழுதினா கூட போதும். லிட்மஸ் ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சுன்னு போட்டுக்கோங்க. நிறங்காட்டி அமிலத்தில் என்னென்ன நிறம், நீலம் சிவப்பு, இது நிறமற்றது இளஞ்சிவப்பு, காரத்தில் வந்து சிவப்பு நீலம் இளஞ்சிவப்பு மஞ்சள். இதை கரெக்டாக எழுதணும். இதில் 1 மாறினாலும் தப்பு. சரியா? இது கரெக்டாக எழுதிக்கிங்க. ஓகே, இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3 வந்து காரங்களின் பயன்கள் 4 எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 168 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், காரங்களின் பயன்கள் 3வது கேள்விக்கான விடை. இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது அப்படியே எழுதிக்கலாம். 3rd ரோமனும் 3வது கேள்விக்கான விடை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உப்புகளின் பயன்களில் ஏதேனும் 5 எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 170 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், உப்புகளின் பயன்கள் போட்டுக்கோங்க. சாதாரண உப்பு சோடியம் குளோரைடுன்னு போட்டு இந்த வரியில் நம் அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுகிறதுன்னு எழுதிங்க. அடுத்து சலவை சோடா சோடியம் கார்பனேட்டுக்கு இங்கே இருக்க 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்து சமையல் சோடாவில் வந்து சோடியம் கார்பனேட் இதை போட்டுட்டு இங்கே ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எழுதிக்கிங்க. அடுத்து சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸு. அடுத்து பாரிஸ் சாந்தி கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஓகேவா? இந்த 2 இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. 4வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், 5வது கேள்வி. சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்க எண் 165 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அமிலங்களின் பயன்களில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு இது பயன்படுகிறது. வாகன மின்கலங்களிலும் இது பயன்படுகிறது. இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். நம்ம ஷார்ட் ஆன்சரில் கேட்டால் இந்த இதை எழுதிக்கலாம். டீட்டெயில் எழுதுகிறப்ப நம்ம வந்து விரிவாக விடையில எழுதுகிறப்ப கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதணும். அதற்கு நான் இன்னும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க.
இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அது கீழே வந்து அதிக வினைதிறன் கொண்டது, அதிக அரிமானம் செய்யும் தன்மை கொண்டது, உலோகவியல் தொழிற்சாலையில் பெருமளவு உலோகங்களை பிரிக்க உதவுகிறது, உர தொழிற்சாலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெருமளவு பயன்படுகிறது, வீடு மற்றும் வாகனங்களில் மின்கலன்களில் பயன்படுகிறது, சல்ஃபியூரிக் அமிலம் அதிக வினைத்திறன் மற்றும் அதிக பயன் காரணமாக வேதிப்பொருட்களின் அரசன் எனப்படும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.